கோடை வெயில் தாக்கத்தால் சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறி வரத்து குறைந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரீஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஹரீஷ். நாளுக்கு நாள் கோடை வெயிலினுடைய தாக்கம் அதிகரித்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. கத்திரி வெயிலும் இன்னும் சில நாட்களில் தொடங்கவிருக்கும் சூழலில் கோடை வெயிலின் தாக்கம் அங்கு கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறிகளினுடைய விலையில் எப்படி எதிரொலிக்கிறது? சராசரி விலையை விட விலை உயர்வு எவ்வளவு இருக்கிறது? நிச்சயமாக கனகதாரா, இந்த கோடை வெயில் தாக்கத்தால் சென்னை மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சந்தைகளும் இந்த காய்கறி வரத்தையானது குறைவந்திருக்கிறது. அந்த வகையில் தான் நாம் தற்பொழுது சென்னை கோயம்பேடு சந்தையில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் இந்த காய்கறி வரத்தை எந்த அளவிற்கு குறைந்திருக்கிறது, அதே சமயம் காய்கறி விலை பட்டியலும் மேலும் பல கேள்விகளையும் பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடன் காய்கறி சங்க தலைவர் முத்துக்குமார் இருக்கார். அவருடன் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம் சார். இந்த கோடை வெயில் தாக்கத்தால பல்வேறு சந்தைகளில் இந்த காய்கறி வரத்தையானது குறைஞ்சிருக்கு. அந்த வகையில் கோயம்பேடு சந்தையில் எவ்வளவு குறைஞ்சிருக்கு? வழக்கத்துக்கு மேல ஒரு சமூகத்தில் வரும்போது எவ்வளவு வரும், இந்த தடவை எவ்வளவு வந்திருக்கு குறைந்து? கோயம்பேடு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 10,000 டன் காய்கறி தேவைப்படுது. அதில் குறிப்பாக சம்மர் சீசனில் எப்பவுமே கம்மியாக தான் வரும். இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 டன் 8,000 டன் வந்தது. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு 2 நாள் ஆச்சு. இதனால் இப்போ ஊருக்கு போனவங்களாம் இன்னும் ரிட்டர்ன் ஆகலை. இன்னொன்று எங்களுக்கு வர வேண்டிய காய்கறி போதுமான அளவுக்கு இல்லை. ஏன்னா இப்போ குறைஞ்ச 4,000 டன் காய்கறி தான் வந்திருக்கு. குறிப்பாக பச்சை காய்கறி, அதாவது வெண்டைக்காய், கத்திரிக்காய், பாவக்காய், புடலங்காய், முருங்கைக்காய், மாங்காய், இந்த மாதிரி பச்சை காய்கறிலாம் வரத்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சதால எல்லா காய்கறி விலையும் ஏறி இருக்கு. 1 கிலோ பீன்ஸ் 40 ரூபா 50 ரூபா வித்திருந்த பீன்ஸ் இன்னைக்கு 90 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அதே மாதிரி ஊட்டி கேரட் 20 ரூபா 25 ரூபா வித்திருந்த ஊட்டி கேரட் இன்னைக்கு 40 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அதே மாதிரி எல்லா காய்கறி விலையும் கிலோக்கு 10 ரூபா 20 ரூபா வரைக்கும் ஏறி இருக்கு. இந்த விலை வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஏறக்கூடிய நேரம் தான். அது அதில் மேலே ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தக்காளி 20 ரூபாய்க்கு வித்திருந்த தக்காளி இன்னைக்கு 40 ரூபாய்க்கும் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ கேரட் போன்றவற்றை 40லேருந்து சொல்லியிருக்காங்க. மேலும் அனைத்து காய்கறிகளும் 5 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் வரைக்கும் அதிகமாக இருக்குது. அது உண்மைதானே? இல்லை, உண்மைதான். அதாவது நமக்கு அந்த இருக்கிற இடத்துல குறைவாக வந்ததால இங்கே விலை ஏற்றுறது காரணமே. ஏன்னா இப்போ நமக்கு ஒரு வெண்டைக்காவை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 150லேருந்து 200 டன் தேவை. ஆனால் வெண்டைக்காய் வெறும் 60லேருந்து 70 டன் தான் வந்திருக்கு. அதே மாதிரி பீன்ஸ் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200 டன் பீன்ஸ் தேவை. ஆனால் வந்திருக்கே 40 டன் பீன்ஸாக வந்திருக்கு. இது மாதிரி எல்லா காய்கறியும் கிட்டத்தட்ட 50% குறைஞ்சிருக்கு. இதனால தான் இந்த விலை ஏறது காரணமே. குறிப்பாக இப்போ காய்கறி சந்தையில் நாங்கள் காலிலேருந்து இருக்கிறோம். அதிகமாக வியாபாரிகள் தரப்புலேருந்து இந்த வெயிலுக்கு தாக்கத்தில் இந்த எலும்புச்சம்பழம் பழத்தை அதிகமாக வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அதனால் அந்த பழத்தோட ரேட் எவ்வளோ வரும்? சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு எலுமிச்சை பழம் உச்சத்தை தொட்டிருக்கு. அதாவது தங்க விலை எப்படி கடுமையாக ஏறிச்சோ அந்த மாதிரி எலுமிச்சை பழம் ரேட் ஏறி இருக்கு. அதாவது ஒரு லெமன் பார்த்தீங்கன்னா போன மாதம் 3 ரூபா 2 ரூபாய்க்கு விற்பனை கூட ஆகாமல் இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம். அதே லெமனும் இந்த சம்மர் தொடங்கியதுலேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விலை ஏறினு இருக்கு. 1 கிலோ லெமன் 100 ரூபா இருந்து அப்புறம் 150, அப்புறம் 180, இன்னைக்கு 200 வரைக்கும் அதிகபட்சமாக 200 வரைக்கும் போயிருக்கு. சென்னை புறநகரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லெமனோட விலை பார்த்தீங்கன்னா 10 ரூபாலேருந்து 30 ரூபா வரைக்கும் விற்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி 10 ரூபா சைஸ்னா கொஞ்சம் மீடியமாக இருக்கும். ரொம்ப பெரிய சைஸ்னா ஒரு 30 ரூபாய் விற்பாங்க. லெமன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வரத்து கம்மியாக இருக்குது. ஆந்திரா, கர்நாடகா இந்த 2 மாநிலத்திலிருந்து வரும். தமிழ்நாட்டில் விளைச்சல் கம்மியாக இருக்கிறதால இந்த விலை எடுத்து காரணம். அதே போல் இப்போ காய்கறி விலை உயர்ந்திருக்கும் பொழுது இப்போ என்ன கூடிய விரைவில் அந்த கத்திரி வெயில் ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்குள்ளேயுமே இந்த விலைகள் பட்டியலானது அதிகமாக இருக்குது. இப்போ வரக்கூடிய காலத்தில் எந்த அளவிற்கு இன்னும் ஏறுமா இறங்குமா சார்? நிச்சயமாக எல்லா காய்கறி விலை இதை விட இன்னும் ஏறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்காண்டி குறையதுக்கான வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா இந்த ஒரு மாதம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது. மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இப்போ நாங்கள் உட்காந்து இவ்வளோ ஃபேன் காற்றுல உட்காந்துன்னா வேர்த்து ஊற்றுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லா இடத்துல தாக்கம் அதிகமாக இருக்கிறதுல இது பச்சை காய்கறி, அதாவது காய்கறி பொறுத்த வரைக்கும் 1 நாள் 2 நாள் தாங்கும், அதுக்கு மேலே தாங்காது. அப்படி இருக்கும்போது எல்லா காய்கறி எங்களுக்கு அங்கேருந்து பறிச்சிங்க கொண்டு வரதுக்கு 24 மணி நேரத்தில் பொருள் இங்கே வருது. இங்கேருந்து மக்களிடம் போய் சென்றடையுது ஒரு 6 மணி நேரத்தில் சென்றடையுது. மக்கள் உடனுக்கு வாங்குறவங்க சில பேர் கடையில் தேக்கு அடியும். ஸோ அதனால தான் விலை எடுத்து காரணம். விளைச்சல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நார்மலாக இருந்தாலும் வரத்து குறைவாக தான் இருக்குது. நன்றி சார். கனகதாரா, அதே போல் வழக்கத்திற்கு மேல், அதாவது கோயம்பேடு சந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 10,000 டன் அந்த காய்கறி வரத்தையானது இருந்தது. ஆனால் தற்போதைய சூழ்நிலை வரை இந்த கோடை வெயில் தாக்கத்தால் அந்த வரத்தையானது குறையப்பட்டிருக்க காரணமால் இருக்கக்கூடிய அனைத்து காய்கறிகளும் விலை 5லிருந்து 10 ரூபாய் கிலோக்கானது அதிகப்பட்டு விற்கிறதால் இன்னும் வரக்கூடிய இந்த கத்திரி வெயில் வரக்கூடிய காலத்தில் இந்த விலைப்பட்டியலானது இன்னும் நீடிக்கும் என இந்த வியாபாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கனகதாரா.
கோயம்பேடு காய்கறி சந்தையில் காய்கறிகளினுடைய விலை நிலவரத்தை விரைவாக களத்திலிருந்து பதிவு செய்தமைக்கு நன்றி ஹரீஷ்.